ஆரம்பிச்சிடலாமா? கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய குமாரர் நமக்கு மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தினாலும் இந்த மாலை நேரத்திலே உங்களை வாழ்த்தி இந்த ஆராதனைக்குள்ளும் வேத வகுப்புக்குள்ளும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீக் நடத்த வேண்டிய கிளாஸ் நம்ம சர்ச்சு சகோதரி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அதனால் கேன்சல் ஆகிடுச்சு. இல்லைன்னா இந்த சப்ஜெக்ட் இப்போ பார்க்க போகிற சப்ஜெக்ட்டு போன வாரமே நம்ம பார்த்துருப்போம். இந்த வாரமும் தேவன் ஒரு நாளை நம்முடைய வாழ்நாளிலே கூட்டி கொடுத்து அதே சப்ஜெக்டை இந்த நாளில் தியானிக்க தேவன் தயவு செய்திருக்கிறார். தகுதி இல்லாத என்னை உங்கள் முன் நிறுத்திய பிதாவாக தேவனுக்கு மறுபடியும் கிறிஸ்து மூலமாய் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட்னா, பாடத்தின் தலைப்பு நம்முடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் என்ற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அநேக வசனங்கள் உண்டு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அதே போல் தேவனுடைய இருதயம் எப்படியாப்பட்டது, தேவன் எப்படியாய் நம்மளை வாஞ்சித்து அன்பு செய்கிறார் என்பதை பற்றி அநேக வசனங்கள் உண்டு. ஏதோ என் ஞானத்துக்கு தேவன் கொடுத்த அந்த ஞானத்தில் உங்களோடு கூட இந்த வசனத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். அதை தான் சப்ஜெக்டின் தலைப்பு, நம்முடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும். ஆதார வசனம் எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10. நம்ம எல்லாம் நிறைய டைம் கேட்டிருப்போம், மறுபடியும் அந்த தலைப்பிலே நம்ம தியானிக்கலாம், வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது மற்றும் 10வது வசனங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிருதயங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். ஆமாங்க, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம் ரொம்ப நல்லதாங்க, நல்லத்தானே, கேடு உள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறதா. அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு எரேமியாவின் புஸ்தகத்தில் அங்கே எழுதுறத நம்ம பார்க்குறோம். இப்போ இது அறியத்தக்கவர் யாருன்னா நம்ம யாருன்னு சொல்ல முடியுமோ? தேவன். தேவன் தான். ஏன் அவர் அறிஞ்சிருக்குது? ஏன் அவர் மட்டும் அறிய முடியும்? அவர் நல்லவராக இருக்கார். அப்புறமா நம்ம சிருஷ்டி கர்த்தர். ஏன்னா நம்ம எப்படின்றது, நம்முடைய நினைவுகள் எப்படின்றது அவர் தெளிவாக அறிஞ்சிருக்கிறாரு. ஏன்னா நம்மளை உண்டாக்குனவர் அவர் இல்லைங்களா? அதனால அவர் தான் அறிய முடியுங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கையின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் நான் தான் சொல்கிறாருங்க. ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் முதலாவது பார்ப்போமானால், தேவன் நம்மை உண்டாக்கி சகலத்தையும் நமக்கு கொடுத்து இப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வேத வசனங்கள்லாம் கொடுத்து நம்மளை நடத்துறதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய இதயம் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப கேட்டுள்ளதாக இருக்கிறது. வசனம் தெளிவாக சொல்றதை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அடுத்த வசனம், அதை அறிந்தவர் யார் என்பதையும் அவருக்குள் அவர்களுடைய இருதயம் எப்படி செயல்படுகிறது, அப்படியா இருதயத்தை ஆராய்ந்து அதுவும் உள்ளிருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனுமாய் இருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்குறோங்க. நம்முடைய இருதயம் தேவனை அறியாத முன்பு எப்படி இருந்துச்சுங்க? ஒருத்தருக்கு தெரியுங்க. நம்ம தேவனை அறியாத முன்பு நம்ம அதை கொஞ்சம் நினச்சி, அந்த ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் நினச்சி பார்த்தாலுமே ரொம்ப அருவருப்புத்தக்கதாக இருக்குங்க. நல்லா நம்ம உணர்ந்துக்கிறேன். நம்முடைய இருதயம் தேவனை அறியாத முன்பு எப்படி இருந்தது, நாம் எப்படி செயல்பட்டு இருக்கிறோம் என்பதை நம்மால் இப்போது கூட நினைத்து பார்க்க முடியுங்க. இப்போ கூட நினச்சி பார்க்க முடியும். ஐயோ, நம்மளா இப்படியெல்லாம் இருந்தோம், நாம்பளா இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்ட்டு நம்ம நினச்சி பார்க்க முடியுது. அடுத்ததாக நீதிமொழிகளின் புஸ்தகம், இங்கே ஒரு வசனம் சொல்கிறாரு, 23வது அதிகாரம்
7வது வசனத்தை கூட நம்ம இங்க வாசிக்கலாம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். குசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. நமக்கு இந்த வசனம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தான் வேணும். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்மலாம் எப்படின்னா நம்மளே சொல்லிடலாங்க, நமக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாதுங்க. நம்ம எப்படின்ட்டு அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே நம்ம இருக்கிறோம். எப்படி நீங்கள் உணர்ந்துக்கிறீங்களா? உணர்ந்துருக்கிறீங்களா? நான் எனக்கு தகுந்த மாதிரி தான்ப்பா தேவன் கொடுத்துருக்காரு எப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா? தேவன் எல்லாம் கரெக்டாக தான்ப்பா கொடுத்துக்கிறாரு அப்படின்ட்டு நினைக்கிறேன் இல்லையா? அது அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்குது என்பதை யோசிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் முன்னாடி எப்படி இருந்துச்சு தேவனை அறியாத முன்பு, இப்போ எப்படி இருக்கிறது, இப்பொழுது நாம் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் யோசனை பண்ணுறவங்களா இருக்கிறோம். தேவனை அறியாத முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், தேவனை அறிந்த பிறகு நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம். சில நேரங்களில் பழைய காலத்து நினைவுகளுக்கே நம்ம சில நேரத்தில் போகிறோம். உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல, அப்போ எனக்கு மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருக்குங்களா? சிலர்லாம் தேவனை நாம் அறிந்தோம், தேவனுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் என்பதை நம்ம மறந்து பழையத்துக்கு நம்ம போகிறோம். அது எப்படின்னா நம்ம தனிமையில் இருக்கும்போது நம்ம அதை உணர முடியும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு இருந்துக்குது. அதனால தான் நான் உங்களோட கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கூட இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நம்ம வீணான காரியங்களுக்கு சிதற வைத்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டும். அடுத்ததாக எடுத்து வாசிப்போமானால் சங்கீதத்தின் புஸ்தகம் 78ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 78:37. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலை வரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. எவ்வளோ தெளிவாக எதிர்பார்ப்பாருங்க. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலை வரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை. இன்னைக்கு நாம எல்லாம் உண்மையா இருக்கிறோமா? இருக்கிறோமா? அடிக்கடி உண்மையை தவறுறேன் நான். நீங்களாம் எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. அப்படி தவறுனா நம்ம அதை சரி திருத்திக்கணும். அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலை வரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை. நாம் எப்போ ஞானஸ்நானம் எடுத்தோமோ அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரியே இன்னும் நம்ம இப்போ இன்னைக்கு இருக்கிறோமா? இன்னைக்கு இருக்கிறோம்னா நம்ம 100க்கு 100 போட்டுக்கலாம் மார்க்கு. அப்படி இல்லை, எங்கேயோ தூரமாக தான் இன்னும் இருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம சரிப்படுத்தி கொள்ளுகிற நேரமாக இருக்கிறது என்று நம்ம நினச்சி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் அவரோடு கூட எடுத்த உடன்படிக்கையில் நாம் உண்மையாக இருக்கிறோமா என்பதை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது. ஆமாம் தானே? இந்த ஜனங்கள் எந்த ஜனங்கள்? இந்த ஜனங்கள் இங்கே கூடியிருக்கிற நாம தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இன்னைக்கு நம்ம எப்படிங்க இருக்கோம்? எங்கே இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம ஆரம்பத்தில் எங்க இதில் எடுத்தால் அப்படி தான் இருந்துச்சு. ஓகே, ஒரே நிமிஷம்.
அதாவது மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. ஆமாங்க, மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது. அப்படி இருக்குதுங்களா? நம்ம உண்மையாலுமே தேவனை அறிஞ்சு வந்துக்கிறோமா என்றதை நம்ம இங்கே வந்து யோசிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சங்கீதம் 78:37 தான் படிச்சுங்க. ஏசாயால ஓகே, ஒரே நிமிஷம். அதுதான், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து ஒரே நிமிஷம். அப்படியானால் இன்றைக்கு நாம் தொழுது கொள்கிறோம், நாம் தேவனை தொழுது கொள்கிறோம், ஆவியோடும் உண்மையோடும் அவருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயமோ எங்கே இருக்கிறது? நம்ம சபையில் வந்து ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் அந்த நாளிலே சபையை விட்டு வெளியே வந்த அடுத்த மணி நேரத்தில் நம்ம எந்த மாதிரி ஆளாக மாறிடுறோம்? அந்த நாளிலே நம்ம தவறுகளை செய்யறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தவறிடுறோம். இதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கற்பிக்கப்பட்ட கற்பனை வந்து எப்படி நம்ம கற்றுட்டு இருக்கிறோம்? மனுஷர்கள் சகோதரர்கள் எல்லாம் சொல்லி தேவன் இப்படி தண்டிச்சிடுவார், இப்படி இருந்தால் இப்படி இருக்கணும் அப்படின்ற அதை நம்ம கேட்டு அதுக்கு பயந்து இருக்கிறோமா, உண்மையாலுமே வார்த்தைக்கு பயந்து நம்ம இருக்கிறோமா என்பதை நம்ம இந்த நேரத்தில் வந்து யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலருக்கு எழுதிய நடவடிக்கைகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 26, 27 இதே தான் அங்கே சொல்கிறாங்க. நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள். வாசிங்களா. நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் பொய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். அதை தான் நம்ம முன்னாடி படிச்சோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்காருன்னு சொன்னார் இல்லையா? அதை தான் இங்கே பவுல் அதே தான் இங்கே குறிப்பிடுறாங்க. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? இவர்கள் கண்களில் காணாமலும் காதுகளில் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்து இருக்கிறது அப்படின்ற சொல்றது நம்ம இங்கே பார்க்குறோம். இது ஏன்னா இப்படியா பவுல் எழுதுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய இருதயம் கொழுத்து இருக்குதுங்களா? நான் கொழுப்பாயிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்களா நினைக்காதீங்க. கொழுத்து இருக்குதுங்களா? யாரும் பேச மாட்டீங்களா? எனக்கெல்லாம் கொழுத்து இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் வந்து ஆப்போசிட்டாக நடக்கிறோம். எல்லாம் உண்மையாக நடந்தால் உங்களுடைய என்ன சொல்கிறது கொழுத்து இருக்கு இல்லைங்களா? ஆனால் வந்து நம்மலாம் நடக்கக்கூடாதுன்றது தான் தேவன் நீங்கள் எச்சரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த காலகட்டத்தில் இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி இருந்தாங்க. அப்படி இருந்ததுனால இன்னைக்கு நம்ம ஆவிக்குரியமான இஸ்ரவேலர்கள் நம்ம கூட இப்படி இருக்கக்கூடாதுன்றத பவுல் வந்து அங்கே எழுதுறத நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அப்படியாக பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் கூட எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் தோற்றுரையாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அதாங்க, உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்களை தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல். இன்னைக்கு நம்மளாம் தேவனை அறிஞ்சிருக்கிறோங்களா? அப்புறம் மகிமை அதை நம்ம கரெக்டாக அவருக்கு நம்ம மகிமையை கொடுக்குறோமோ இருந்தால் சில காரியங்கள் நம்மிடத்தில் நடக்குதுங்க.
குடும்பங்களை சொல்லப்போனால் கீழ்ப்படியாமல், கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிவதில்லை, மனைவியை அன்பு கூறுறதில்லை கணவன், பிள்ளைகள் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறதில்லை. இதெல்லாம் தேவனை நம்ம அறிந்து தேவன் என்று மகிமைப்படுத்தினா இந்த காரியங்களெல்லாம் கரெக்டாக இருக்கணுமா? இன்னைக்கு நம்மளுடைய குடும்பங்களில் இதெல்லாம் கரெக்டாக நடந்துட்டு வருகிறதா என்பது பார்க்க போனால் அநேக குடும்பங்களில் இன்னைக்கு இல்லைங்க. சரியான சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஜபம் இல்லை, இந்த காரணங்கள்லாம் இருக்குதுங்க. இப்படியெல்லாம் நம்ம இருதயம் நம்மளுடைய தேவனை நம்ம மகிமைப்படுத்த முடியுமா? ஸ்தோத்தரிக்க முடியுமா? இவங்கெல்லாம் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து இருக்கிறது. இப்படியா நம்மளுடைய குடும்பங்களில் இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறோம், தேவனை நாங்கள் கனப்படுத்துகிறோம், தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், அவருடைய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேல் அப்படின்னு நம்ம பெருமை பாராட்டி கொண்டிருந்தால் இன்னும் நம்ம இருளிலே தான் இருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை சற்று நாம் யோசிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் இன்றைக்கு இருளடைந்து இருக்கிறதா அல்லது பிரகாசமாக இருக்கிறதா என்பதை நாம் தான் தீர்மானித்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். நம்ம தான் தீர்மானிக்கணுங்க. இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன், இவ்வளோ வருஷம் ஆச்சு, இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன், பிறருக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன்னா, சபைக்கு பிரயோஜனமாக இருக்கிறேன், ஃபஸ்ட்டு என் குடும்பத்துக்கு நான் பிரயோஜனமாக இருக்கிறேன்னா, நான் ஒழுங்காக இருக்கிறேனா என்பதை நாம் இந்த நேரத்தில் நம்ம யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக எடுத்து வாசிப்போமானால் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:1. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவருடைய போதகத்தை நம்ம மறக்கக்கூடாதவங்க. நம்ம மறக்காத இருக்கிறோமுங்களா? அவருடைய போதகத்தை மறக்காம இருக்கிறோமா? மறக்காதேன்னு சொல்லுது. ஆனா மறக்கும் போது என்ன நடக்குது, மறக்காம இருக்கும் போது என்ன நடக்குது தெரியுங்களா? மறக்கும் போது என்ன நடக்குது? பாவங்கள் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட கூட இணைந்து வருதுங்க. மறக்காம இருந்து நம்ம அவருடைய வார்த்தையை காத்து கொள்ளும் போது அதில் நம்ம விழறதில்லைங்க. இன்றைக்கு நம்முடைய இருதயம் தேவனுடைய கட்டளைகளை எவ்வாறு காத்து கொண்டு இருக்கிறது? காத்துக்கோ, உன்னுடைய இருதயத்தை காத்துக்கோன்றார். என் மகனே, உன்னுடைய இருதயத்தை காத்துக்கோன்றார். அல்லது உலகத்தின் கட்டளைகளை காத்துக்கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு உலக காரியங்களுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். இங்கே ஃபங்க்ஷன்னா கிளாஸை கேன்சல் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் துணிஞ்சிடுறேன், கேட்குறேன். அப்போது எதுக்கு நம்ம முக்கியத்துவம் இன்றைக்கி கொடுத்துன்னு இருக்கிறோம்? இன்னைக்கு கிளாஸ் இருக்கா புதர் சகோதரன்? நான் கேட்டேன், ஏன் ஒரு ஃபங்க்ஷன் போகணுமே, ஏன் கிளாஸ் இருக்குதுங்களா இன்றைக்கி, கேன்சல் பண்ணக்கூடாதா? அப்போது நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிற நம்ம சகோதர சகோதரிகள் எதுக்கு நம்ம இன்றைக்கி முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம இன்றைக்கி யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் சொன்னார் இல்லையா, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை நேசினார். எல்லாவற்றுக்கும் நம்ம மேலாக அவரை நேசித்தோம்னா இதெல்லாம் நமக்கு குப்பையுமா கலிஜியமா தான் தோணும் நமக்குங்க. அதை நம்ம யோசிக்கணும். இதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக நாம் எடுத்து வாசிப்போமானால் பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. புரிஞ்சிச்சிங்களா அந்த வசனம்? பொறுமையாக வாசிங்கிறத மறுபடியும். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஆமாங்க, இது யார் எழுதுறாரு? பிரசங்கி சாலமன். யாரு பிரசங்கி? சாலமன். இப்போ துணிகரம் செய்யறதுக்கு அதுக்கு தண்டனை தக்க சமயத்தில் நமக்கு கிடைக்கிறதில்லைங்க.
ஒரு தவறு செஞ்சால் அடி டக்குன்னு கிடைக்கிறதில்ல. அப்போ கொடுத்துன்னு இருந்தாருங்க, பல்லுக்கு பண், கல்லுக்கு அது, கண்ணுக்கு கண் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஒரு கையை எடுத்தால் ஒரு கையை எடு அப்படின்றாரு, கண்ணை எடுத்தால் கண்ணை எடுத்துரு அப்படின்றாருங்க. ஆனால் இப்போ வந்து கிருபையின் கல்லன்னு சொல்கிறாங்க இல்லையா, இல்லைங்களா? கிருபை வைக்கிறார் தேவன், நம்ம மேல் கிருபையாக இருக்கிறார், இறக்கமாக இருக்கிறார் இல்லையா? இப்போது நம்ம இதை வச்சு நம்மளே சகோதரர்கள் கூட இன்னும் சில துர்க்காரியங்களுக்கு ஈடுபடுறாங்க. நம்முடைய சபையில் நடக்கிற காரியங்கள், நம்முடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுங்களே தேவையில்லாத காரியங்களுக்கு அவங்க என்ன சொல்கிறது, மூக்க நுழைச்சி அதில் போய் மாட்டிக்கிறாங்க. ஏன்? தேவன் அதுக்கு தக்க தண்டனை கொடுக்குறது இல்லைங்க. ஏன்? தேவன் வந்து கிருபையாக இருந்து அவங்க மேலே இறக்கமாக இருக்காருங்க. அதுக்கு தகுந்த அடி கொடுத்தாருன்னா அவங்க போக மாட்டாங்க. அதனால் வந்து என்ன சொல்கிறாருன்னா, துர்க்கிரிகைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுருத்தின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டு இருக்கிறவங்க. நம்ம துணிச்சலாக இருக்கிறவங்க, ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதெல்லாம் சகஜம்பா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை பதர், ஏடாகூடமான பேச்சு, ஏடாகூடமான வார்த்தை, இதெல்லாம் ஒரு சும்மாண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. ஏன்னா இன்னும் அடி விடலை உனக்கு, இன்னும் அடி நீ படலை, இன்னும் அதே பழைய இதே நடந்துட்டு இருக்கிறோம். நம்ம என்னையும் சேர்த்து தான், நமக்கு இன்னும் அந்த பழைய காரியங்கள் நம்மகிட்ட போகல, பழைய காரியங்கள் நம்ம செய்கிறோம். ஆனால் தேவன் வந்து கிருபையாக இருக்கிறார், பார்க்குறாரு, இது நம்ம பிள்ளைன்னு பார்க்குறாரு. அது நம்ம நினச்சி வந்து அதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணிக்கக்கூடாது, அது நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம பண்ணினோங்க. அப்படி இருந்தால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதை நம்ம மாற்றிக்கணும்ன்றதான் நம்ம இன்றைக்கி இங்கே இந்த நேரத்தில் நம்ம நிதானிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்ப்போமானால், நமக்குள்ளே சில பேருக்கு சில வகையான அவிவிசுவாசம் இருக்குதுங்க. நம்மளாம் கிறிஸ்துவ அறிந்தவர்கள், தேவனுடைய திட்டத்தை அறிந்து புரிந்தவர்கள், நம்ம மத்தியில் கூட அவிவிசுவாசம் வருது. உங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுங்களா? அவிவிசுவாசம், நான் என்ன புரியாத கேள்வி தான் கேட்குறேன், யாரும் பேச மாட்டேங்க. அவிவிசுவாசம் உங்களுக்கு வருது இல்லையா? எனக்கு வருதுப்பா, எனக்கு வருது, வரணும் வருது, எனக்கு வருதுனால நான் சொல்கிறேன். அவிவிசுவாசம் ஏன் வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அவிசுவாசம் ஏன் வருது? வெரி குட். வசனத்தை நீ நம்பல, தேவனை நம்பல. சில காரியங்கள் இதெல்லாம் சாத்தியமான்ற மாதிரி ஆயிடுது நமக்கு. அவர் சொல்றாரு, தேவனால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் உண்டோ? கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்றாரு. ஆனால் நம்ம சில நேரத்தில் வந்து அந்த அவிசுவாசத்தில் நம்ம விழுந்துடுறோம். அது நமக்கு வரக்கூடாது என்பதா இங்கே சொல்லப்படுகிறது. எடுத்து வாசிப்போமானால், எபிரேயருக்கு எழுதிய நிருபம் அதிகாரம் 3 வசனங்கள் 12. எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 3 அதிகாரம் 12 வசனம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமாங்க, எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதுதாங்க நம்மளை கொண்டு போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் வந்து சத்தியத்தை தெரிஞ்சுன்னு வந்தா தம்பி ஒருத்தர் வந்த மேலே, அவர் கேத்தலிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கான் தம்பி. அவரெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு சொல்லும்போது, சத்தியெல்லாம் சொல்லும்போது நம்மளை ரொம்ப கேலி பண்ணுவார், அப்படிலாம் எப்படிலாம் சொல்லுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் நீங்கள் சும்மா அப்படின்ற மாதிரி. அப்புறம் அவருக்கு தேவனுடைய சித்தத்தின்படி தயவு கிடைச்சி அவருக்கு அந்த சத்தியங்கள்லாம் சொல்ல கொஞ்சம் கிடைச்சிருக்கும்போது அவங்க வீட்டில் வந்து சாமியார் ஃபாதராக இருக்கார், கேத்தலிக் பேக்ரவுண்டு. அவருக்கு சொல்கிறாங்க, நீங்கள் இது மாதிரி சத்தியத்துக்கு போனீங்கன்னா, இந்த மாதிரிலாம் நீங்கள் போனீங்கன்னா நான் அங்கேயே கழட்டி போட்டு வந்துடுவேன், இது என்ன இது புதுசா அப்படின்ற மாதிரி. வீட்லேயும் அதே போல். இப்போ இது வந்து அவிவிசுவாசம் நான் சொல்ல வரல. அவருக்கு வந்து இது வந்து ஒரு உற்சாகத்தில் வந்தார். ஆனால் அவங்கள வந்து மிரட்டும் போது அதாவது இதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே மறந்துட்டாருங்க, அப்படியே போயிட்டாருங்க. இது போல தான் நமக்கு கூட சில காரியங்கள் நம்மளை சார்ந்தவங்களால் வருங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு குடும்பமாக இருக்கிறோம், மனைவி பிள்ளைகளாக இருக்கிறோம், அப்பா அம்மா சில சகோதரர்கள் இருக்காங்க, கூட இருக்கிறாங்க, போகிறாங்க வராங்க.
சில நேரத்தில் எல்லாருமே ஆப்போசிட் ஆவாங்க. என்ன தேவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டார் அப்படின்ட்டு நாம் கூட ஒரு காலகட்டத்தில் போயிடக்கூடாதுங்க, பின்வாங்கி போயிடக்கூடாதுங்க. அதுக்கு தான் நான் இந்த கதையை சொல்கிறேன், இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். இப்போ நம்முடைய அவிசுவாசம் கூட இந்த மாதிரி நம்மளால் சோதிக்கப்படலாம், தேவனால் சாத்தானால் கொண்டு வரப்படலாம். தேவன் இதை அனுமதிக்கலாம். இப்போ நம்ம அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கணும் என்பதை நம்ம வந்து சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். கொஞ்சம் தண்ணி போயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பண்ணுங்க. அதுதான் ஓகே. அடுத்ததாக எடுத்து வாசிப்போமானால் ஒன்று யோவான் ஒன்று யோவான் அல்ல, கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவதற்காக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். இன்னைக்கு நம்முடைய ஊழியம் எப்படி இருக்குதுங்க? நம்முடைய இருதயத்தில் கபடம் இருக்குதுங்களா? கபடம்னா என்னங்க? கபடம் அற்றவர்களாய். அப்போ நம்ம கூட நடிக்கிறோமா? ஒருத்தர் இருதயங்களுக்கு தெரியுங்க நம்ம நடிக்கிறோமா அப்படின்ட்டு. வரும்போது பேசிட்டு வந்தாங்க இல்லைங்களா? நம்ம நடிக்கிறோங்களா? நடிக்கிறவங்களா இருந்தால் நம்ம மாற்றிக்கணுங்க. இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். பிரசங்கியின் புத்தகம் 8:11. கற்பனையை கைக்கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். கற்பனையை கைக்கொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறிவான். தேவனுடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டு நடந்தால் ஒரு தீங்கையும் அறிய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு காலத்தையும் நியாயத்தையும் அறிந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மிக கவனமாக செயல்பட வேண்டியதாய் இருக்கிறது. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து இங்கே ஒரு இடத்துல சொல்கிறாரு. வாசித்து பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமாங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நாமெல்லாம் சுத்தமுள்ளவர்களா இருதயத்தில்? ஆமாம். இப்போ தேவனை தரிசிச்சிருக்கணுமா? தரிசிட்டோமா? தேவனை தரிசிப்பார்கள் சொல்றாரு. தரிசிச்சிட்டோமா? தேவனை தரிசிக்கிறதுனா அவருடைய வார்த்தை நம்ம இருக்கு இல்லையா, அதன்படி நடக்கிறது. அவர் எப்போ சொல்றாரு, எப்போ நடக்க போகுதுன்னு சொல்றாருன்னா, அவர் வருகிற போது அவருடைய வருகையில தான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவருடைய தரிசிக்க முடியும். ஆமாம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்றாரு. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்னா தேவனை ஃபியூச்சரில் தரிசிப்பார்கின்ற மீனிங்கில் கூட சொல்லலாம். இன்றைக்கு நாம் தேவனை தரிசிக்கிறோமா என்றால் இருதயத்தை பரிசுத்தமாக வைத்து கொண்டு இருக்கிறோமா சற்று நாம் சிந்தித்து பார்க்கணும். அப்போ வந்து நம்ம வந்து இருதயத்தை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். இருதயத்தில் தாங்க நமக்கு எல்லாமே வருது. அதாவது என்ன சொல்கிறாங்க, இன்னொரு வசனம் கூட இருக்குது. பவுல் கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 3:22 சொல்கிறாரு. அதான் நம்ம படித்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி போயிடுச்சு அந்த வசனம். அதான் வேலைக்காரன் சத்தியத்தின்படி, அதாவது வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக
பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். அது முன்னாடி போயிடுச்சு கொஞ்சம். அப்படியாய் 1 யோவான் 3:21 கூட நம்ம வாசிக்கணும்னா, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அப்படின்னு சொல்றாங்க. வாசிங்க. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து. ஆமாம், நம்முடைய இருதயம் நம்ம தவறு செய்யும்போது நம்மளே தீர்த்துக்கணும். அப்போதான் நம்ம தைரியமாக இருக்க முடியும். ஆமாம், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அதாவது நம்ம கிளியர் பண்ணிக்கணுங்க. உணர்கிறோமா அல்லது பிற சகோதரால் உணர்த்தப்படும் போது அதை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோமா என்று நம்மையே நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்பொழுதுதான் தேவனிடத்தில் நாம் தைரியம் கொண்டவர்களாக நமக்கும் அவருக்கும் இருக்கும் உறவுகளை நீடித்து கொள்ள முடியும் என்பதை நாம் ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. இதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம். இதைத்தான் எல்லா தேவ மனிதர்களும் செய்தார்கள் என்று வேதத்தில் தெள்ள தெளிவாக கூறியிருக்கிறதை நாம் காண முடிகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்படியாக நாம் இருப்போமானால் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4:7 கூட நம்ம வாசிக்கலாம். அப்படியே நாம் இருந்தோம்னா, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்படியா நம்ம இருந்தோம்னா, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமாங்க, கிறிஸ்துக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இப்போ நமக்கு ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இருதயத்தை இவ்வாறு காத்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்ப்போமானால் தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி நாம் பார்ப்போம். இப்போ நம்ம மேற் சொன்னதெல்லாம் நம்முடைய இருதயம் எப்படியா இருக்குது, எப்படி இருந்தால் நம்ம தேவன்கிட்ட போகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லப்பட்ட வசனமாக இருக்கிறது. தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போமானால், யோவான் எழுதிய சுவிசேஷம் 3:15-16. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமாங்க, இது இங்கே ஜீசஸ் சொல்லிட்டு வரார், தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஏன்னா அவர் உயர்த்தப்பட்டாருங்க. தேவனை நம்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால இன்றைக்கும் அவரோட வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கொண்டாருங்க. அவர் இந்த உலகத்தையே மீட்கும் பொருளாக அவரிடத்தில் அழைக்கிறதுக்காக அவருடைய ஒரே பேரான மகனையே கொடுத்தாருங்க. அவ்வளவாய் நம்மளை நேசித்தாரு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்குறோம். இவ்வளவாய் தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்தார். இப்படியாய் அன்பு கூர்ந்த தேவன்
மனுஷனை உண்டாக்கியதற்கு விசனப்பட்டார். இவ்வளவாய் அன்பு கூர்ந்த தேவன் வந்து மனுஷனை வந்து உண்டாக்கினதற்கு விசனப்பட்டார் என்பதை நம்ம பார்க்குறோம். எங்க இது நம்ம பார்க்குறோம்னா ஆதியாகமம் 6:6 நம்ம எடுத்து வாசிக்கலாம். வாசிக்க 5 கூட. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆமாங்க. அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஆமாங்க. இதையா இதை நம்ம எடுத்து சொல்கிறோம்னா, தேவனுக்குள்ள நம்ம வந்திருந்தோம். இதே போல தேவன், அதாவது மனுஷன் வந்து கீழ்ப்படியாமல் போனதுனால, மனுஷர்கள் அந்த காலத்தில் கீழ்ப்படியாமல் போனதுனால தான் தேவன் வந்து மனஸ்தாபப்பட்டார் அப்படின்ட்டு சொல்லுது. அதே காலகட்டத்தில் தான் இன்னைக்கு நாமளும் இருக்கிறோம். தேவன் அவருடைய குமாரனை கொண்டு மீட்டு எடுத்தாருங்க, நம்மளை கொண்டு வந்தாருங்க. கொண்டு வந்து நம்ம மறுபடியும் மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு போகும்போது அவர் எவ்வளவு மனஸ்தாபப்படுவார். இன்னைக்கு நம்ம கூட அவங்க நடந்தது போல நாமளும் நடவாமல் இருந்து தேவனை மனஸ்தாபப்படாமல் வைக்க மாதிரி நம்ம நடந்துக்கணும். அவருடைய இருதயத்துக்கு வந்து விசனமாக இருந்ததான். நம்ம கூட சில நேரங்களில் தவறும்போது தேவன் அதை நமக்கு உணர்த்துறாருங்க. என்னடா அதை நம்ம இப்படி செய்யணுமே, தேவனுக்கு எப்படி இருக்குமா, அப்போ வந்து விசனமாக தாங்க இருப்போம். நம்ம வந்து தேவனை வந்து விசனப்படுத்துகிறோம் சில நேரத்தில். அந்த மாதிரி காரியங்கள் வந்து நமக்குள்ளே இருக்கிறது. அப்படி இருந்தால் அதை நம்ம சரிப்படுத்தி கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை நாம் வாழணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்ததாக எடுத்து வாசிப்போம்னா 7:13 கூட எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் இங்கே கூட வந்து சொல்கிறாரு, அப்போது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள், மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்துகிறீர்களோ அப்படின்னு கேட்குறாருங்க. நம்ம மனுஷனை விசனப்படுத்துறோங்களா? குடும்பத்தில் ரொம்ப விசனப்படுத்திடுறோம். நான் படுத்திடுறேன். அவர் சொல்கிறாரு, தாவீதின் வம்சத்தாரே கேளுங்கள். நம்மளாம் தாவீது வம்சமா, இஸ்ரேல் வம்சமா? எல்லாம் ஒன்று தானே. இஸ்ரேல் ஜனங்க தாவீதின் வம்சமா? ஓகே. விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்துகிறீர்களோ அப்படின்றாங்க. ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் தேவனை நம்மை பார்த்து கேட்கிற கேள்வியாக இருக்கிறது. சில நேரங்களில் நாம் எப்படி செயல்படுகிறோம்? சில நேரங்களில் நம்ம சார்ந்தவர்களை விசனப்படுத்தி விடுகிறோம். ஏன்னா இந்த புதர் இப்படி சொல்லிட்டாரு, ஏன்னா இந்த சிஸ்டர் இப்படி பேசிட்டாங்க, நான் கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்கல, இப்படி பேசிட்டாரு, விசனப்படுத்துகிறோம். அப்படி நம்ம யாராவது பேசியிருந்தா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு, நாம் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, விசனப்படுத்தக்கூடாதுன்றதை நாம் இங்கே சரிப்படுத்திக் கொள்வர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்குறோம். நம்முடைய வார்த்தையில், நம்முடைய செய்கையில், நம்முடைய பார்வையில் மற்றவர்களை நாம் விசனப்படுத்துகிறோம். நம்ம பார்க்குற பார்வை கூட, நம்முடைய செய்கை, நம்முடைய வார்த்தை பேசி நம்ம வந்து விசனப்படுத்துகிறோம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த நேரத்தில் தேவன் நமக்கு தெளிவூட்டுகிறார். இதெல்லாம் போதாது என்று தேவனையும் சில சமயங்களில் விசனப்படுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற நாம் நம்மில் மனஸ்தாபப்படுகிறார் என்பதை, இதை பார்த்து கொண்டிருக்கிற நம் தேவன் நம்மில் மனஸ்தாபப்படுகிறார் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நம் நினைவில் வைத்து செயல்பட வேண்டும். நம் நினைவில் வச்சு செயல்படணும். தேவன் நம்மளை வந்து இப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தார், இப்படியெல்லாம் கண்டு கொண்டு நடத்துகிறார் தேவன். நம்ம ஏன் அவருடைய கட்டளைகளை மீறி நம்ம ஏன் அவரை விசனப்படுத்துகிறோம் அப்படின்றத நம்ம நினச்சி பார்க்கணும்.
ஆம், எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, எடுத்து வாசிப்போமானால் சங்கீதம் புஸ்தகம் 116 அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமுமானவர். நம்ம மேல அவ்வளோ மன உருக்கமானவரா இருக்கிற தேவன். இன்னுமாய் சொல்லிக்கொண்டே போகலாம். 2 பேதுரு 3 அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் 2 பேதுரு 3:9ங்களா? 2 பேதுரு தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமாங்க. தாமதிக்கிறார்னா இன்னும் இதாகிறதா, நாம் இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலாங்க. எல்லோரும் மனம் திரும்பணும், யாரும் கெட்டு போகக்கூடாது அப்படின்றது விரும்புகிறார்கள். நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அப்படியாய் நம் தேவன் நம்மை நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. நம்முடைய இருதயம் எப்படி என்று ஆராய்ந்து அறிந்த நாம் நம்முடைய தேவனுடைய இருதயத்தின் நினைவுகளையும் அவருடைய திட்டத்தையும் அறிந்த நாம் வருகிற நாட்களில் எவ்வாறு செயல்பட வேண்டும், தேவன் நம்மை அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு எதுக்காக அழைச்சாரோ அதில் நிலைச்சிருக்கணுமா? இன்றைக்கி நம்ம நிலைச்சிருக்கிறோமா? தேவன் அழைத்த அழைப்பில் இன்றைக்கி நம்ம நிலைச்சிருக்கிறோமா? இல்லை தடுமாறி போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை நிலைச்சு இருக்கிறது, தேவன் நம்ம அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும்னு நம்ம இன்றைக்கி சரிப்படுத்தி கொள்ளலாம். இதைத்தான் வேதம் நமக்கு சரியாக போதித்து வருகிறது. எடுத்து வாசிப்போமானால் எபிரேயரின் புத்தகம், எபிரேயரின் நிருபம் 3:14, 3 அதிகாரம் 14வது வசனம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமாங்க. ஆரம்பத்தில் கொண்ட படிங்கட்டி நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆமாங்க. முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். முடிவு பரியந்தம் இதோ இன்னைக்கு நாளைக்கு இல்லை, நம்முடைய முடிவு, அதாவது நம்முடைய மரணம் வரை அதை உறுதியாக பற்றி கொள்வோம். நாளைக்கே அவருடைய வருகை இருந்தனா, வர நாட்களில் இருந்துச்சுன்னா அந்த நாட்கள் வரைக்கும் நம்ம உறுதியாய் பற்றி கொண்டிருக்கணும். இதை தான் இங்கே வலியுறுத்துறதை நம்ம அங்கே பார்க்குறோம். பவுல் இங்கே எழுதிட்டு நம்ம பார்க்குறோம். உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா நம்ம உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 24 அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்கிறது நம்ம பார்க்குறோம். அதாவது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். முடிவு பரியந்தம் வரைக்கும் நிலை நிற்கணும். அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவரும் இறுதி வரை நிலை நிற்க வேண்டும். ஏதோ வந்த இடம் வந்தது மாதிரி தெரியக்கூடாது. இறுதி வரை நிலைச்சிருக்கோம்னா நமக்கு வர உபத்திரவங்கள் எல்லா இதிலிருந்து நம்ம நிலைச்சி இருக்கணுங்க அப்படின்றது நம்ம இங்கே பார்க்கலாம். இதைத்தான் நம் தேவன் விரும்புகிறார். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் விரும்புகிறார். கடைசியாக எடுத்து வாசிப்போமானால் வெளிப்படுத்தும் புஸ்தகம் 2:26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அதுதான்
ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவர் பிதாவுகிட்ட இருந்து அதிகாரம் பெற்றிருக்கிறாங்க. அதிகாரம் பெற்றதுனால தான் அவர் சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கன்னு சொல்றாரு. அதாவது தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கன்னு சொல்ல முடியுதுங்க. அதான் அவர் அதே தான் இங்கே சொல்றாரு. எனக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கும் கொடுப்பேன். நீங்க ஜாதிகள் மேல அதிகாரம், அதே ஜாதிகளை பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன்னா வருகிற காலத்தில், அதாவது ஃபியூச்சரில் 1000 years சொல்கிறாங்க இல்லையா, அதில் நமக்கு அவரை போலவே ஆளுகிற ஆளுமையை கொடுப்பார். அதை கொடுப்பார் தேவன், அதாவது கிறிஸ்து மூலமாய். இதை அதாவது ஜாதிகள் மேலே, எல்லா ஜாதிகளும், உலகத்தில் எவ்வளோ ஜாதிகள் எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் ஆளுகிறதுக்கு உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். தேவன் எப்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வச்சுருக்காரு இல்லையா, ஃபஸ்ட்டு ஐயில் வச்சுருக்காரு இல்லையா, அதுபோல் நமக்கும் ஜீசஸ் நமக்கு அதிகாரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆகையால் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவனுடைய இருதயம் எப்படி, நம்முடைய இருதயம் எப்படி, நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருக்குது, தேவன் எதை குறித்து விருப்பப்படுறாரு, அவருக்கு விரோதமான காரியங்களில் நம்ம ஈடுபடும் போது விசனப்படுறாரு. பொதுவாக சொல்லப்போனால் தேவனை மனுஷனை படைச்சதே அவருக்கு ரொம்ப மனஸ்தாபமாக இருக்கிறது சொல்கிறார். ஆதியில் மனுஷனை உண்டாக்குனதே எனக்கு மனஸ்தாபப்படுகிறேன் அப்படின்றாரு. அதே தான் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார். தேவனை அறிந்த நாம், தேவனை கிறிஸ்து மூலமாய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போலவே நான் வாழப்போகிறேன் என்று நாம் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட நாம், அவரை விசனப்படுத்தாமல் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நாம் வாழணும்னு சொல்லிட்டு தான் தேவன் கிறிஸ்து மூலமாய் விரும்புகிறார். இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வளவு பக்குவமாய் செய்து முடித்தார். நம்மளை போல தான் மனுஷனாக வந்தார், எல்லாவற்றிலையும் சோதிக்கப்பட்டார் என்று நம்ம வேதம் தெளிவாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நமக்கு இதுதான் வலியுறுத்துது, நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கை நடக்கணும், கிறிஸ்து நமக்கு என்ன போதிச்சாரோ அதனுடைய அடிச்சுவடுகளை நாம் நடக்கணும்னு நம்ம விரும்புறது. அதை நடக்கையில் கொண்டு வரும்போது தேவன் நம்மளை பற்றி சந்தோஷப்படுவார். அப்போ தான் சொல்கிறார் இல்லையா, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்குவோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என் சகோதர சகோதரிகளே. அதனால் நம்முடைய இருதயத்துக்கு தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் நம்மிடத்தில் தோன்றும் போது அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்ம யார், நம்ம யாரால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நம்ம யோசிக்கணும். இதை நம்ம யோசிக்கலைன்னா, இந்த யோசனை நமக்கு வரலன்னா, நம்ம செய்கிற தவறு என்னென்னா, நம்ம ஜபத்தில் இல்லை, அவருடைய வார்த்தையில் உறுதியாக கருத்து இல்லைன்னா இந்த சிந்தனைகள்லாம் நமக்கு வரும், இந்த தேவையில்லாத காரியங்கள்லாம் நமக்கு வரும். நமக்குள்ளே வருதுன்னா, தேவையில்லாத நமக்குள்ளே வருதுன்னா நம்ம சரியில்லைங்க. நம்ம கரெக்டான கேட்டு போட்டால் நம்ம இதயத்துக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைங்களாக நம்ம இருக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உகந்த சீஷர்களாக இருக்கலாம். இதை தான் தேவனும் விரும்புகிறாரு, அவருடைய மகன் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறாருங்க. அதான் தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம சில வசனங்கள் மூலயமாய் பார்த்தோம். தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து உங்கள் மூலயமா ஷேர் பண்ணிக்க செய்கிறார். சில தடுமாற்றங்கள், தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாக. இணைப்பின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பினை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மற்றும் நம் சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். ஆமென்.